நான் வந்துட்டு எப்படி விஷ்ணு வருதுனோ அதே மாதிரி எனக்கு குமார் கிட்ட வந்து நோண்டி 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 எனக்கு நீ உன் படத்தில் நீ என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் ஐ பி a பார்ட் ஆஃப் இட். ராமாயணத்தில் ஒரு அனில் கேரக்டர் ஒன்று வரும், அந்த பாலம் கட்டும் போது அது அந்த மாதிரி ஒரு கேரக்டராக நான் வந்து இருக்கணும். ஏன்னா எவ்ரிபடி இஸ் பேஷனேட், எல்லாரும் பேஷனாக ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பேஷனுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்கல்ல, அது இவருக்கு வந்து எனக்கு புரியாது. ஒரு படம் ரிலீஸ் ஆகும், 5 வருஷம் 7 வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும், இருக்க மாட்டாரு. அப்புறம் என்னன்னா எழுதிட்டு இருப்பாரு. என்னங்க நீங்க எழுதுறீங்க 7 வருஷம்னா, அது எழுதுவாரு, அது கன்விக்ஷனோட எடுப்பாரு. அதுக்கு பார்த்தா எல்லா பெரிய ஆளுங்களும் வந்து நடிப்பாங்க. ஸோ ஒரு ஆள் எப்படி இப்படி பண்ண முடியும்னு சொன்னா, அவருக்கு அதான் நான் சொல்றேனே, அங்கேருந்து நான் கற்றுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் இப்படி தான் வாழணும்னு நினச்சா அப்படி தான் வாழலாம் போல இருக்குது அந்த மாதிரி. ஸோ அதனால குமார் வந்துட்டு வாட் எவர் ஹீ டஸ் நோ, எனக்கு ஒரு சின்னதாக ரெசனேஷன் இருக்கும். நான் வந்து ஆரண்ய காண்டத்தில் ஜோசியர் கேரக்டர் ஒரே ஒரு கேரக்டரா, நோ ப்ராப்ளம் குமார், ஐ எம் தேர்.